கற்பக களிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே. மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன். இந்த சேனலில் இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி, இதற்கு முன்னால் பார்த்திருந்தாலும் சரி, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் தற்பொழுது மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் இந்த 12 ராசிகளுக்கும் கிடைக்க உள்ளது என்பதை தற்பொழுது பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குது. அது மட்டும் அல்லாது சுப முகூர்த்தம் அன்று இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு மாதம். இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க, கொஞ்சம் செல்வாக்காக இருப்பாங்க. செல்வாக்காக மட்டும் கிடையாது, பிரபலங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி. குறிப்பாக இந்த மார்ச் 1 தான் நம்முடைய தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் இது ஜோதிட அடிப்படையில் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி அரசியலாக யாரும் நினைக்க வேண்டாம். மீனராசி நேயர்களே, தங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எது போன்ற பலனை தரவிருக்கிறது அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சோர்வை விட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே போன மாதம்லாம் உளைச்சலில் இருந்தீங்க, பண்ணீங்க. கண்டிப்பாக நிலமே இல்லைங்க, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்படின்னு வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். இந்த மாதம் அப்படி வாங்கலைன்னா வாங்கிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்திரப்பதிவு தான் உங்களுக்கு. இது குறிப்பாக இந்த மீனராசினியர்கள் விவசாய பூமி அல்லது எந்த இடமாக இருந்தாலும் சரி, இந்த பாருங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அடிக்கடி வாங்குறவங்கள சொல்லவில்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேங்க, இடமே இல்லைங்க, நானும் எவ்வளவோ பணத்தை வச்சுட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கும், ஆல்ரெடி நடந்திருக்கணும். இப்போ என்னுடைய இந்த பதிவை நீங்கள் வேலையை பார்க்கும் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கும். அடுத்து அட்வான்ஸ் போட போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. சரிங்களா? ஆமாம். ஏன் அப்படின்னா, என்னங்க விரையச்சனிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்காகத்தான் நான் குறிப்பாக சொல்கிறேன். இந்த 30 தினங்கள் உங்களுக்கு விரயமாக இருந்தாலும் புண்ணியமான விரயங்கள், வேறு எதுவுமே இல்லை. இந்த 30 தினங்களும் பார்த்தீங்க அப்படின்னா செலவு செய்கிற ஒவ்வொரு பணமும் உங்களுக்கு சேமிப்பு. ஆமாம், டெபாசிட். அது இடங்கள் மூலமாக, குறிப்பாக இடம் சம்பந்தமான விஷயங்கள். அடுத்தது உணவு, ஹோட்டல் திறக்கிறது. அது உணவு பிஸ்னஸ். அதாவது நான் மிளகா மல்லி அரைச்சி வியாபாரம் பண்ணுறேன், அல்லது வேறு கோதுமை வியாபாரம் பொருள் வியாபாரம் பண்ணுறேன். இந்த மாதிரி உணவுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடுமையான வியாபாரம், பிச்சுக்கும் வியாபாரம் இந்த 30 நாளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா. அதுபோல் இந்த பல் டாக்டர் இருக்கீங்க இல்லையா, அந்த டாக்டர் இருந்தீங்கன்னா, பல் டாக்டர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மற்ற டாக்டர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. 100 டாக்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 பேர் தான் பார்த்தீங்கன்னா பல் டாக்டர்லாம் சிறந்த டாக்டராக இருப்பீங்க, வருவாயும் இருக்கும். அது உங்களுடைய கிரகப்பெயர்ச்சி, கிரகங்கள் எப்படி இருக்குது அவங்க பிறந்த நேரத்தில் அப்படிங்கிறத வச்சு அது இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அந்த மாதிரி டாக்டருக்கு சாதாரணமாக தூங்கிக்கிட்டு இருந்த டாக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காசுகளை குனிச்சிருவீங்க. இன்னொரு இடமே வாங்கலாம் அப்படி வச்சுங்க. இந்த 30 நாளுக்குள்ளே அந்த மாதிரி நடக்குமாங்க? கண்டிப்பாக நடக்குங்க, மாற்றமே இல்லைங்க. எழுதி வேணால் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 30 தினங்களுக்குள்ளே இடம் கண்டிப்பாக வாங்கணும் மீனராசி நண்பர்கள். சரிங்களா? அப்படியே இல்லை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க பத்திரம் பதிவு ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு. சரியா? ஆமாம். மீன ராசி நேயர்களுக்கு
கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இப்போதைக்கே கண்டிப்பாக வராது. இந்த 30 நாளுக்குள்ளே உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி நீசமடைந்தாலும் கூட உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க முதல்ல. அப்போ என்ன, மனைவி உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அதில் பயமே இல்லை, பயப்பட தேவையில்லை. குழந்தைங்க நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ முன்னாடிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த போன மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க, என்னங்க அது ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, உங்களால் செலவு தாங்க வருது, எதுவுமே நல்ல விஷயத்த செய்கிறதில்ல அப்படின்னு பேசினவங்க எல்லாரும் எப்படியோப்பா பண்ணிட்டாருப்பா சார், அப்போ எப்படியோ ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்தார், என்கிட்ட கூட இடம் கேட்டார், கிடைக்கலைனாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்படித்தான் போனார்னே தெரியல, மூவ் பண்ணி முடிச்சிட்டாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக நடைபெறும் தங்களுக்கு. சரி இதெல்லாம் நடக்குது, எனக்கு வேறு என்னங்க நடக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு கண் திஷ்டி அதிகங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண் திஷ்டி அதிகம். ஆமாம், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வெள்ளி இந்த 2 தினங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தோட வீட்டில் உட்காந்து திஷ்டி சுற்றி போடணும். அப்போ இந்த 30 நாளுக்குள்ளே பண்ணுங்கள், அது 2 முறை பண்ணுங்கள், ரொம்பலாம் வேண்டாம். வெள்ளினா இந்த வெள்ளி, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி விட்டு இன்னொரு வெள்ளி, செவ்வாய்க்கிழமைனாக்கா அந்த செவ்வாய் விட்டு இன்னொரு செவ்வாய், இதை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த தாக்கம் குறையும். ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றித்தனமாக அலைஞ்சு எதுவுமே நடக்காமல், எந்த முயற்சியும் வேலைக்கே புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேலையே கிடைக்காம இப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் மற்றவங்க வியக்கக்கூடிய அளவிற்கு நடந்திருக்கும். ஒரு இடம் வாங்கினாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, எல்லாமே மற்றவங்க இன்னும் இவெல்லாம் எப்படி வருவான், நான் நினச்சே பார்க்கல, இந்த இடத்தெல்லாம் வாங்கி இப்படியெல்லாம் வருவான், இந்த இடத்துல கடை வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை, எங்கூட தான் வேலை பார்த்தாப்புல, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் அவங்க குடும்பத்தில், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மீனராசி நண்பர்கள் கடை வச்சிருக்கலாம், இடம் வாங்கியிருக்கலாம், புதுசாக கூட்டுத்தொழிலும் நல்லா தான் இருக்குது. கூட்டுத்தொழில் அமோகம். நீங்கள் சும்மா இருந்தாலே நீங்கள் ஒன்றுமே பணமே போட வேண்டாங்க, நீங்கள் இருந்தால் போதுங்க, 50-50 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிற தொழிலெலாம் உங்களுக்கு இந்த 30 தினங்களுக்குள்ளே அமையுங்க. ஆமாம், அயல்நாட்டை தேடி போகவே வேண்டாம், உங்களுக்கு வேலை தேடி உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் போய் தேடி போகிறது, இந்த வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒன்று. அயல்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலை தேடி வரும், எங்கள் இந்த மாதிரி வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறது மாதிரி. அப்போ உங்கள் நண்பரோ வேறு யாரோ நண்பர்கள் மூலமாக அதிக ஒத்துழைப்பு உண்டு. சொல்லுவாங்க, அப்பா எனக்கு என் கம்பெனியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், செலவே செய்ய வேண்டாம், வா நான் கூப்பிட்டு போகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கும். மொத்தத்தில் வெற்றி உங்களை தேடி வரும். இதில் அதிகமான பார்த்திங்கன்னா மண்மனை வண்டி வாகன யோகம் தான் ரொம்ப இந்த 30 தினங்களுக்குள்ளே. மற்ற யோகத்தை விட எங்கள் கல்யாணம்லாம் நடக்கும், எல்லாமே பண்ணலாம், நல்லா இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஆமாம், ஒன்றும் பயப்பட தேவையே கிடையாது, ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? பிரச்சனை வளர்வதற்கு வாய்ப்பு மிக குறைவு. 30 தினங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இந்த அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொல்கிறாங்க, எனக்கு முன்னாடி அப்படி பேசினார், இப்போ இப்படி பேசுகிறாரு, அதை முடிக்க விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் வந்தாலும் கண்டிப்பாக இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் 30 நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பொருளை உயர்த்தி கொடுக்கவிருக்கிறது. நன்றி, வணக்கம்.